அபுதாபி. அபுதாபிலேருந்து இந்த இந்த பெண் வந்து பேட்டி குடுக்குறாங்க. அதாவது அவர்கள் வந்து இந்த சங்கிகளுடைய உடைகள தான் போட்டிருக்கிறாங்க. நெத்தியில பொட்டு வச்சிருக்கிறாங்க. காவி உடையில தான் போறாங்க. யாரும் இங்க வந்து அவர்கள வந்து, "நீ என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஏன் இந்த மாரி மத அடையாளத்தையும் காமிக்கிறேன்னு யாரும் சொல்லல. 2வது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் உத்தரகாண்ட்லாம் போயிருக்கிறேன். தேவபூமின்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் 10 மணிக்கு மேலலாம் நீங்கலாம் வெளிலலாம் வர முடியாது. பயங்கரமான மோசமான நிலைமை அங்கே இருக்குது." हाय सभी को। तो मैं अभी हूँ अबू धाबी में। तो जैसे कि आपको पता है कि दुबई से वीडियो वायरल हुआ था कि वहाँ पे एक लड़की ने बताया था कि वो अभी रोड पे है और सेफ फील कर रही है काफी रात के टाइम पे। तो अबू धाबी के बारे में मैं आपको ये बता रही हूँ। अभी मैं रात के 12:30 बज रहे हैं और मेरे को कुछ काम पड़ा था तो मेरे को लेट हो गई घर आने में। तो 12:30 बजे देखिए आप, रोड पे कोई भी नहीं है, सुनसान है, बट फिर भी शॉप्स खुली है, कोई नहीं है गाड़ियों के अलावा। वही बहुत सेफ है यहाँ पे। और आप गूगल भी करोगे, अबू धाबी को वर्ल्ड में सेफेस्ट सिटी पे माना जाता है और अभी भी टॉप रैंक पे है। तो यहाँ पे कोई परेशानी नहीं है, कोई प्रॉब्लम ही नहीं है। मतलब इस टाइप की कि आप रात को घूम नहीं सकते, क्योंकि मैं देवभूमि उत्तराखंड ऋषिकेश से हूँ, वहाँ पे भी अब प्रॉब्लम शुरू हो चुकी है। आप रात को 10 बजे के बाद वहाँ पे नहीं सोच सकते जाने की कि यार कैसा जाना रहेगा, बट यहाँ पे आप कभी भी जा सकते हो, आपको कोई प्रॉब्लम नहीं है। सैल्यूट है यहाँ की गवर्नमेंट को। இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இரவு 12 மணி ஆயிடுச்சு. நடுநிசி. அந்த டயத்துல ஒரு வேலையா நான் போனேன். எனக்கு லேட் ஆயிடுச்சு. வீடு திரும்புறதுக்கு. ஆனா, இங்க பாருங்க. அந்த 12:30 மணிக்கு உள்ள நிலைமைய பாருங்க. எந்த ஒரு ஆள் அரவமே கிடையாது. ஆனாலும் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்ல. நான் தைரியமா நடந்து வரேன். வேர்ல்டுலயே சேஃபஸ்ட்டு சிட்டின்னு சொன்னாக்கா அது அபுதாபி தான். அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து நிரூபணம் ஆயிருக்குது. ஆனா, இதே வந்து தேவபூமின்னு சொல்றோம் நம்ம உத்தரகாண்ட். நம்ம இந்தியாவுல உள்ள உத்தரகாண்ட். அங்கே வந்து நைட்டு 10 மணிக்கு மேல என்னாலலாம் வெளிலலாம் போக முடியாது. இது மாரி தனியாலாம் போனேன்னாக்க, நான் வந்து ஒழுங்கா வீடு வந்து சேர முடியாது. அப்படிப்பட்ட நிலை தான் அங்கே இருக்குது. இது வந்து ஒரு முஸ்லீம் நாடா இருந்தாலும், எல்லா மதத்துக்கும் சேஃபான ஒரு நாடா இருக்குது. இந்த நகரமா இருக்குது. இந்த இப்படிப்பட்ட இந்த நிர்வாகத்த கொண்டு குடுக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு நான் ஒரு சல்யூட் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதாவது மன்னர் ஆட்சியோ, மக்களாட்சியோ, அதிபர் ஆட்சியோ எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும். மக்கள் சாமானிய மக்கள் வந்து நலமா இருக்கணும், சேஃபா இருக்கணும். அத்தகைய வாழ்க்கை முறைய கொடுக்கக்கூடிய எந்த அமைப்பா இருந்தாலும் அத நம்ம வந்து வரவேற்கணும். அது மன்னர் ஆட்சியில நடந்தாலும் சரி, மக்கள் ஆட்சியில நடந்தாலும் சரி, அதிபர் ஆட்சியில நடந்தாலும் சரி. இல்லையா? சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? ஆர்எஸ்எஸ் என்ற இந்த அமைப்பானது நம்ம இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடுன்னு சொல்லலாம். இன்றைக்கு வரைக்கும் மக்கள் அந்த இந்து இளைஞர்களுடைய மூல செலவு செஞ்சு அவர்களை வந்து படிக்க விடாம, அவர்களை வந்து ஒரு சனாதனத்தின் பக்கம் கொண்டு சென்று அவர்களுடைய எதிர்காலத்தை வீணாக்குனதில் முக்கியமான பங்கு இந்த ஆர்எஸ்எஸ்க்கு உண்டு. இவர்கள் வந்து நாங்கள் வந்து நல்ல விஷயங்கள் தான் செய்கிறோம், நாங்கள் வந்து சாகாக்கள் செய்கிறோம், நாங்கள் வந்து எந்த ஒரு அதாவது அநியாயத்துக்கும் துணை போகிறதில்ல அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவர்கள் இயக்குறது ஃபுல்லாக பேக்ரவுண்டில் தான் இயக்குவாங்க. அதில் இருந்த ஒருத்தருடைய பேட்டியும் பாருங்கள். நான்லாம் வந்து ஒரு 10 வருஷம் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன். ரொம்ப தீவிரமா டெய்லி ஷாகாவுக்கு போயிடும். நான் ஷாகா நடத்திருக்கிறேன் முக்கிய சிக்ஸ். அப்போ எங்களுக்கு சொல்லி தர்றது என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா, நாமெல்லாம் கிழக்க பார்த்து கும்பிடுறோம், இந்துக்கள் வந்து கிழக்க பார்த்து கும்பிடுறோம், துலுக்கண்ண பாரு மேக்க பார்த்து கும்பிடுறான், இந்துக்களுக்கு எதிராக வேணும்னு செய்யறான்னு சொல்லி தந்தாங்க. நான் இதெல்லாம் நம்பினேன். அப்புறம் பார்த்தா மெக்கா வந்து மேற்க தான் இருக்குது. மெக்கா அது இங்க இருக்கிறவன் மேற்க பார்த்து கும்பிடுறான், அந்த பக்கம் ஐரோப்பாவில் இருக்கிறவன் கிழக்க பார்த்து கும்பிடுறான். மெக்காங்கிறது ஒரு புனித தலங்கிறதுனால மெக்காவை நோக்கி வணங்குறான். அவ்வளவுதான், வேற எந்த காரணமும் கிடையாது. இந்துக்கள் எதெல்லாம் செய்யறோமோ அதுக்கு எதிராக வேணும்னு செய்வான் அப்படின்னு போது நான் நம்பியிருக்கிறேன். ஆமா இல்ல, அவன் மீசையை வச்சுப்போம், தாடி எடுத்துடும், அவன் இந்துக்களுக்கு விரோதமா வந்து மீசையை எடுத்துட்டு தாடி வச்சிருக்கிறான். நான் நம்பியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சு அவன் மீசையை வலிச்சா என்ன வச்சுக்கிட்டான்னு எனக்கு என்ன கெடுதல் வந்துச்சு. அவன் மூஞ்சில அந்த மயிர் இருக்குது, அது வேணும்னா வச்சுக்கிறான், இல்லை வைக்காம போறான். அதனால எனக்கு என்ன பாதிப்பு நான் யோசிக்கல அப்போ. அதனால ஆர்எஸ்எஸ் காரனா இருந்தேன். அதாவது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசப்பற்றுன்னு சொல்லுவாங்க. அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதையே தான் இவர்கள் ஆர்எஸ்எஸும் எடுக்கிறது. எது எடுத்தாலும் சரி உடனே தேசபக்தி, பாரத் மாதா கி ஜே அப்படிங்குவாங்க. ஆனால் இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய தலித்கள், சிறுபான்மையின் மக்கள் தேசப்பற்று உள்ளவங்க என்னங்க செய்யணும்? இந்த நாட்டில் உள்ள அத்தனை குடிமக்களையும் ஈக்குவலாக பார்க்கணும், அத்தனை மக்களையும் முன்னுக்கு வர்றதுக்கு முயற்சிக்கணும் இல்லையா?
ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்களை விடுங்க, அவங்க வந்து வேறு மதம் அப்படிங்கிறது. ஆனால் இந்து மதத்திலே இருக்கக்கூடிய தலித்துகளுடைய நிலைமையை இவர்கள் பார்க்க வேண்டாமா? தலித்துகளை வந்து மேலே கொண்டு வரணும், அவர்களுக்கு உரிய உரிமை கிடைக்கணும், அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்கு வரணுமா வரக்கூடாதா? ஆனால் அதெல்லாம் வராது. அதாவது சனாதனம் போதிக்கிறதே அதுதானே. அங்கே வந்து ஜாதிய கட்டுப்பாடு இல்லைன்னு வச்சுங்களேன், இந்து மதங்கிறது ஒன்றுமே இருக்காது. அதனால தான் இவர்கள் வந்து அதை வந்து நியாயப்படுத்துறதுக்காக முஸ்லீம்கள் எதிர்ப்பை கையில் எடுக்கிறது இவர்கள். ஏன்னா அந்த பக்கம் இவர்களுடைய கவனம் போயிடக்கூடாது. இந்த ஜாதி வர்ணாசிரமம் தலித் கொடுமை இந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் பாகிஸ்தான் முஸ்லீம் வெடிகுண்டு தீவிரவாதம் இப்படின்னு இந்த பக்கத்தில் மடமாற்றம் பண்ணிட்டாக்க அந்த பக்கம் யோசனையே பண்ண மாட்டான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இவர்கள் நடக்கிறது. அதனால தான் ரொம்ப இளைஞர்கள் முதல்ல போய் தேசப்பட்டில் போய் உள்ளே போயிடுவாங்க, அப்புறம் இவரோட உண்மை முகம் தெரிஞ்சு வெளியாகிடுவாங்க. அதுதான் இந்த இளைஞர்கள் நடந்திருக்கு. சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? உலக வங்கியிலிருந்து நமது நாடு இப்போ டாப்பில் இருக்குதுங்க கடன் வாங்கினதில். அதாவது டாப் 10 டெப்டர்ஸ் டு த வேர்ல்டு பேங்க். அப்போது இந்தியா ஃபஸ்ட்டு வருது, அடுத்து இந்தோனேஷியா, உக்ரைன் அவன் போரில் வந்து மாட்டிக்கிட்டான், அதனால் அவன் கடன் வாங்குறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன, ஒன்றுமே இல்லை, எல்லாம் நல்லபடியாக நம்ம போயிட்டுருக்குது. ஆனாலும் பாருங்கள், நம்ம நாடு கடனில் டாப்பில் இருக்குது. இது எல்லாம் நம்ம தலையில் தான் வந்து விடியும். அது ஒரு பக்கம் போகட்டுமா? அஸ்ஸாமில் வந்து கோல்பரா டிடென்ஷன் சென்டர், அதாவது 28,000 ஸ்கொயர் மீட்டரில் 2.8 ஹெக்டேர்ஸ். என்ன இதில் வந்து அதாவது தலைநகரத்துலேருந்து 78 மைல் தூரத்தில் இருக்கிறாங்க. இதில் வந்து 3000 பேர் இதில் தங்க வைக்கப்படலாம். இதை வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்போது இங்கேருந்து நீ கொண்டு போய் அவன் வெளிநாட்டு அவன் கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக இங்கே இருக்கிறான். அவன் பங்களாதேஷ்காரனாகவே இருக்கட்டும், இங்கே வந்துட்டான். நீ முதல்ல அலோவ் வந்துட்டான். வந்து இங்கே வந்து பாஸ்போர்ட் எடுத்து ரேஷன் கார்டு எடுத்து வீடு கட்டி இடத்த வாங்கி வீடு கட்டி எல்லாம் பண்ணிட்டான். இப்போ போய் அவன்கிட்ட போய் நீ வந்து பங்களாதேஷி, நீ இந்த நாட்டுக்காரங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் எங்கே போவான்? பங்களாதேஷும் அவன் எடுத்துக்க மாட்டான். நீ அந்த டயத்துலேயே நீ என்ன பண்ணியிருக்கணும், வந்த டயத்துலேயே அவங்கள வெளியே அனுப்பிச்சிருந்தாக்க இப்போ பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் பாருங்கள், அஸ்ஸாமில் மிகப்பெரிய இது மாதிரியான டிடெக்ஷன் கேம்ப்பு வந்து உண்டாக்கியிருக்கானுங்க. இதில் பெரிய என்னன்னாக்கா, ஏற்கனவே அங்கே வந்து அட்மிட் பண்ணதில் பல பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இது மாதிரியான கேம்பில் கொண்டு போய் நீங்கள் அடைச்சிங்கன்னா, முகாம்களுக்கு முன்னாடி அடைச்சிங்கனாக்க அவர்களுக்கு நீங்கள் மெடிக்கல் கொடுக்கணும், ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மதரசா அந்த வேலையை பார்க்கணும், அவனுக்கு வேலை கொடுக்கணும். இவ்வளவு வேலைகளில் வச்சுக்கிட்டு நீ ஏற்கனவே வேர்ல்டு பேங்கில் கடன் வாங்கினதில் டாப்பில் இருக்கிற நீனு, உன்னால் எப்படி வந்து இவர்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து கவனிக்காத போனாக்க உலக நாடுகள்லாம் தலையிடும். நீ எப்படி நீ கொண்டு போய் இவங்களை வச்சு இது மாதிரி சாவடிக்கிற, பட்டினி போட்டு சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதாவது அறிவு வந்து கொஞ்சம் கூட இல்லைங்கிறதுக்கு நம்ம இந்த சங்கிகள்கிட்ட நம்ம கற்றுக்கலாங்க. வெறும் மாட்டு மூத்திரத்தை குடிச்சிக்கிட்டு மாட்டு சாணியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாக்க இங்கேருந்து அறிவு வரும்? இது எவனாவது ஒரு பொருளாதார நிபுணரை கூப்பிட்டு வச்சு கேளுங்க, எந்த அளவு மடத்தனமான வேலைகளை இவங்க செஞ்சிட்ருக்காங்கிறது. இந்த நாடு கெட்டு குட்டிச்சோராக போயிட்டுருக்குது.